ராஜியை கேட்குறாங்க தங்கமயில், நீங்கள் 2 பேரும் ஓடி வந்தவங்க தானே, அதனால் இந்த சடங்கெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்காதுல்ல? அப்படியே சிரிச்சுக்கிட்டே கேட்குறாங்க. அப்படியே இது ராஜிக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க கேட்டவுடனே. உடனே மீனாவை திரும்பி பார்க்குறாங்க. சரி விடுடி, இன்றைக்கி தானே வந்திருக்கு, அப்புறம் நம்ம வச்சு செஞ்சுக்கலாம் அப்படிங்குது. இல்லை இல்லை, நான் சும்மா கேட்டேன் அப்படின்ட்டு ஈன்னு இழிச்சிக்கிட்டு கேட்குது தங்கமயில். அதை பார்த்துட்டு வந்து ராஜி சொல்கிறாங்க, இப்படின்னு தலையாட்டிக்கிட்டு சும்மா இருக்காங்க. தங்கமயில் வந்து ராஜிக்கிட்ட கேட்குறாங்க, தயங்கி தயங்கி நிற்கிறாங்க ரூமுக்குள்ளே போகிறதுக்கு. அப்போ ரூமுக்குள்ளே போகிறதுக்கு தயங்கி நிற்கவும் என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த சொம்பெல்லாம் இருக்குமே, அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் ஏற்கனவே வச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே விடும்போது அங்கே வந்து மீனாவும் செந்திலும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு தலையெழுத்துன்னு அடிச்சுக்கிட்டு வருது தங்கமயில். கோமதி வந்து மீனா கிட்ட கேட்குறாங்க, என்னடி இதெல்லாம் அப்படின்னு. சும்மா ஒரு டான்ஸ் ஆடி பார்த்தோம் அத்தை அப்படிங்கிறாங்க. சரி சரி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க சிரிச்சுக்கிட்டு. அவங்க வெகுளித்தனமாக பேசுகிறாங்க. இங்கே தங்கமயில் என்ன பண்ணுது, இதெல்லாம் என் தலையெழுத்து, ஏன் ரூம்குள்ளே இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதாக முகத்தை ஒரு மாதிரி வச்சுட்டு உள்ளே வர்றாங்க. அப்போ வந்து சரவணன் வர்றாங்க. சரவணன் கிட்ட உடனே கேட்குறாங்க, ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க அவங்க, இந்த இவங்க வந்து மீனா வீட்டுக்காரரும் வந்து இங்கே வந்து டான்ஸ் ஆடி நிற்கிறாங்க. சும்மா அதெல்லாம் விட, சின்ன சிறுசுங்க தானே, அதெல்லாம் விட்டுரு அப்படிங்கிறார் அவர். எப்படி விட்றது, நம்ம ரூம்குள்ளே அவங்க எப்படி வரலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இதனால் என்ன, அவங்க தானே ரெடி பண்ணாங்க ரூமு, ரெடி பண்ணால் அவங்க வந்து இங்கே டான்ஸ் ஆடலாமா, இதெல்லாம் நல்லா வரல, அவங்கெல்லாம் ஓடி வந்தவங்க தானே, ஓடி வந்தவங்களுக்கு இதெல்லாம் நடக்கலைன்ட்டு ஒரு பொறாமையில் பண்ணுறாங்க அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி தங்கமயில் இதெல்லாம் சொல்லாத, ஓடி வந்தவங்க அப்படி இப்படின்லாம் சொல்லாத அப்படிங்கிறாங்க. ஏன் சொன்னால் என்ன, அவங்க உண்மையிலேயே ஓடி வந்து கல்யாணம் பண்ணவங்க தானே, அதனால் இதெல்லாம் நடக்கலைன்ட்டு மீனாக்கு போகிறாம ராஜிக்கும் போகிறாம, ராஜி இப்படி தான் இருக்கிறா, அவளும் ஓடி வந்தவ தானே அப்படிங்கிற. என்ன வந்த நாளே நீ இப்படிலாம் பேசுகிறேன்னு சரவணன் கேட்குறாரு. அப்புறம் எப்படி பேச சொல்கிறீங்க நீ அப்படின்னு கேட்குறாங்க. அதோட முடிஞ்சிருச்சு. காலையில் எழுந்திரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க. வீட்டில் வந்து சாம்பிராணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரே புகையாக இருக்குது வீடெல்லாம். என்ன அத்தை ஒரே புகையாக இருக்குது வீடு அப்படிங்கிறாங்க. தெரியலேடி, சாம்பிராணி வாசனை அடிக்குது அப்படிங்கும்போது அங்கே வந்து தங்கமயில் சாம்பிராணியை போட்டுக்கிட்டு வருது. என்னம்மா இது அப்படின்னு கேட்கவும், சாம்பிராணி அத்தை, இதெல்லாம் நாங்கள்லாம் போட மாட்டோம்மா, வெள்ளி செவ்வாய் தான் போடுவோம், காலையில் எழுந்திரிச்செல்லாம் நாங்கள் போட மாட்டோம், இது வந்து எங்களுக்கு பழக்கம் அத்தை, அதனால தான் நான் போடுறேன். இவங்க 2 பேருக்கு தெரியாதுல்ல, இவங்கெல்லாம் 2 பேரும் ஓடி வந்தவங்கல்ல, அதனால் இவங்களுக்கு இந்த பழக்க வழக்கம்லாம் தெரியாது அத்தை அப்படிங்கிறாங்க. எல்லாம் தெரியும், உனக்கு மட்டும் தான் தெரியும்னு நினைக்காது அப்படின்ட்டு மீனா சொல்கிறாங்க. உடனே முறைக்கிறாங்க மீனா பார்த்து, என்ன முறைக்கிற, இதெல்லாம் என்ன, எங்களை பார்த்து எப்போ பார்த்தாலும் 2 பேரையும் பார்த்து ஓடி வந்தாங்க வந்து ஒரு நாள் கூட அவளை நீ ஓடி வந்தவங்க இதே சொல்லிக்கிட்டு இருக்கிற, எப்போ பார்த்தாலும். இப்போ நேற்று ராஜியை தான் சொல்லியிருக்கிற, ஓடி வந்தவங்க நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்க, இப்போ இதே சொல்கிற அப்படின்னு. இதை பார்த்தீங்களா அத்தை, இதே சொல்லாதீங்க அப்படின்ட்டு மீனா வெடுக்குன்னு பேசவும் ராஜியும் பின்னாடியே போயிடுது. உடனே வந்து கோமதி சொல்கிறாங்க, இதே சொல்லக்கூடாதுமா, யாரையும் பார்த்து ஓடி வந்தவங்கன்ட்டு, அவங்க விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தாங்க, இதில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்னையும் பார்த்து சொல்லுவியா ஓடி வந்தவங்கன்ட்டு, நானும் உங்கள் மாமாவை லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதிர்ச்சியில் அப்படியே நிற்கிது தங்கம்.